புது துணி வாங்குவதற்காக டி நகருக்கு போய் நாயா பேயாக லோல்பட்டு திரும்பினால்தான் அம்மா உள்ளிட்ட மூவர் கமிட்டிக்கு தீபாவளியாகவே இருக்குமா? அதனால் ஒவ்வொரு ஆண்டும் தீபாவளிக்கு முந்தைய ஞாயிற்றுக்கிழமைகளில் வேலூரிலிருந்து சென்னைக்கு ரயிலில் ஏறுவது அவர்களுக்கு வழக்கமாகிவிட்டது. நான் 7ஆம் வகுப்பு படிக்கும் சிறுவன் என்பதால் வீட்டில் தனியாக விட்டு செல்ல முடியாமல் என்னையும் இழுத்து கொண்டு போய்விடுவார்கள். ரயில் பயணம் என்பதாலும் புது துணி கிடைக்கும் என்கின்ற ஆசையாலும் அவர்களால் இழுபட்டு சென்னைக்கு சென்று வரவேண்டிய இம்சைக்கு உடன்பட்டு நானும் போய் வருவேன். முக்கியமான வேலை இருப்பதாக சொல்லி என்னுடைய அப்பா ஒவ்வொரு ஆண்டும் நண்பர்களை தேடி போய் தப்பித்துக் கொள்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். ஒவ்வொரு முறை தீபாவளி வரும் பொழுதும் துணி வாங்குகிறேன் பேர்வழி என்று சென்னைக்கு போய் அவதிப்படவே கூடாது என்றுதான் அவர்கள் மூவரும் தீர்மானம் நிறைவேற்றுவார்கள். ஆனா பாருங்க, இந்த வருஷமும் ஞாயிற்றுக்கிழமை காலையில புறப்பட்டு போய் இதோ திங்கட்கிழமை காலையில இப்பதான் கோவை எக்ஸ்பிரஸ்ல வந்து இறங்குகிறோம். நாங்கள் வந்து இறங்கிய கோவை எக்ஸ்பிரஸ் அனகோண்டா பாம்பு போல நீண்டு கிடந்த தண்டவாளத்தில் ஊர்ந்து படிப்படியாக வேகமெடுத்து கண்களிலிருந்து மறைந்து கொண்டிருந்தது என்று தான் சொல்ல வேண்டும். ஐயோ சுபா, என்னோட லெதர் பைய ட்ரெயின்ல இருந்து எடுக்கவே காணுமே, இப்ப என்ன செய்ய? காட்பாடி ரயில் நிலையத்தின் முதல் நடைமேடையில் சுதா ஆண்டியின் அலறல் நடைபாதை வியாபாரிகளின் இட்லி வடை குரலையும் தாண்டி உரத்த குரலில் ஒலித்தது என்று தான் சொல்ல வேண்டும். புது துணி பைகளை கைக்கு இரண்டாக சுமந்தபடி முன்னே நடந்து கொண்டிருந்த சுபா ஆண்டியும் என் அம்மா மீனாவும் சட்டென நின்று குரல் வந்த திசையை நோக்கி திரும்பினார்கள். நிலைமையை புரிந்து கொண்டு மனம் பரபரக்க திகைப்பாகவும் வியப்பாகவும் சுதாவை நோக்கி ஓடினார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். இவ்வளோ நேரம் நல்லா தானே போய்கிட்டு இருந்தது, இது என்னடா ஒரு புது பிரச்சனை என்ற யோசனையோடு ஓட்டமும் நடையுமாக நானும் சுதா ஆண்டியை நெருங்கினேன். ஒரு பைய கோட்டை விட்ட சுதா ஆண்டி மற்ற பைகளை கைகளில் ஏந்தி கொண்டு இறங்கிய இடத்திலேயே பேய் அறைந்தது போல நின்றுகிட்டு இருந்தாங்க. அதிர்ச்சியில் வெளுத்து போன அவங்க முகத்தில் தீவிர கவலை வியர்வையாக பூத்திருந்தது என்று தான் சொல்ல வேண்டும். சுதா ஆண்டியின் அலறலை சிறிதும் பொருட்படுத்தாத பிளாட்பார கூட்டம் வேகமாக நகர்ந்து கொண்டிருந்தது. சிலர் ஆண்டியின் சப்தமான குரலை கேட்டு சம்பிரதாயமாக ஒரு பார்வையை வீசிவிட்டு கேள்வி தொக்கிய முகங்களோடு இன்னும் சற்று விரைவாக நடந்து போனார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். என்ன சொல்றீங்க சுதா, நீங்களா விட்டுருவீங்க, நல்லா பார்த்தீங்களா என்று கேட்டு என்னுடைய அம்மா ஆண்டியின் கைகளை ஆறுதலுக்காக பிடித்து கொண்டார் என்று தான் சொல்ல வேண்டும். ஆமாங்க, சீக்கிரமா இறங்கணுமேங்கிற பதட்டத்துல கவனிக்காம விட்டுட்டேன் போல. ச்சே, எங்க சார் பிறந்த நாளுக்காக ஆசையா வாங்கி தந்த பையங்க அது. சாக்கு போக்கு சமாதானமெல்லாம் சொல்லி அவர்கிட்ட எடுபடாதுங்க. வாய்க்கு வந்தபடி என்னை பேச போகிறார் என்று புலம்பியபடி மிச்சமிருந்த பைகளை தன் காலடியில் வைத்த ஆன்டி கைகளை பிசைய ஆரம்பித்தார்கள். எப்பொழுது வேண்டுமானாலும் உதிர்ந்துவிட தயாராக கண்ணீர் திரண்டிருந்ததால் அவங்களால மேற்கொண்டு எதையும் பேச முடியவில்லை என்று தான் சொல்ல வேண்டும். பணம் ஏதாவது வச்சிருந்தீங்களா சுபா? சுபா ஆண்டியும் அவர்கள் பங்குக்கு ஒரு கேள்வியை கேட்டு வைத்தார்கள். ஆமாங்க, பையில பணம் கொஞ்சம் வச்சிருந்தேன், அதோட வீட்டு சாவி பீரோ சாவி மாட்டிக்கிடுச்சு. வீட்டுக்கு போய் என்ன செய்யறதுனே புரியல. சுதா ஆண்டியின் குரல் கம்மியது. பதறி போன என்னோட அம்மா, இந்த மாதிரி மசன்னு எவ்வளோ நேரம்தான் நிற்கிறது, ஏதாவது செய்ய முடியுமான்னு ஸ்டேஷன் மாஸ்டர்கிட்ட கேட்டு பார்க்கலாமா என்று யோசனை கேட்டார். விரக்தியான பார்வையோடு சுபா ஆண்டியும் மறுபேதும் சொல்லாமல் சுதா ஆண்டியையும் அம்மாவையும் ஆமோதித்தார்கள். மெல்ல நடந்து ஸ்டேஷன் மாஸ்டர் அறைக்குள் பிரவேசித்த அவர்களை தொடர்ந்து நானும் சென்றேன். எந்த கம்பார்ட்மெண்ட்ல வந்தீங்க, சீட் நம்பர் என்ன, ட்ரெயின்ல சொல்லுங்க என்று சரமாரியாக கேள்விகளை முன்வைத்த ஸ்டேஷன் மாஸ்டருக்கு வயது 50க்கு மேல் இருக்கும். மெல்லிய கண்ணாடிக்கு பின் பெரிய பெரிய கண்கள், கூர்மையான மூக்கும் முன் வழுக்கையுமான அவர் மிகவும் கண்டிப்பான என்னுடைய கணக்குவாதியாரை போல இருந்தார் என்று தான் சொல்ல வேண்டும். நாங்கள் நால்வரும் அமைதியாக நின்றோம். அட, இப்படி நின்னா எப்படிமா? நீங்க பிரயாணம் செய்த பெட்டியை பத்தி, பக்கத்துல உட்கார்ந்திருந்த நபரை பத்தி ஏதாவது ஒரு சின்ன அடையாளமாவது சொல்லுங்கம்மா என்று கையில் இருந்த பேனாவை மூடி வைத்து மேஜை மீது அதை டொக்கு டொக்கு என்று தட்டியபடி அவர் எங்களை நிமிர்ந்து பார்த்தார்.
அவர் கேட்ட ஒரு கேள்விக்கும் பதில் சொல்ல முடியாமல், அது சார், நீங்க தான் சார் ஏதாவது செய்யணும் என்று சுபி ஆண்டி உளறிக்கொண்டே அம்மாவும் சுதா ஆண்டியும் திருவென விழித்து கொண்டு நின்றார்கள். சார், நாங்கள் சாதாரண பயணச்சீட்டு வாங்கிக்கிட்டு ரிசர்வேஷன் பெட்டியில் பயணம் செய்தோம் சார். சுதா ஆண்டி தயங்கி தயங்கி ஸ்டேஷன் மாஸ்டரிடம் சொன்னார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். அதான் எந்த பெட்டியிலன்னு சொல்லுங்க என்றார் அவர் கொஞ்சம் அழுத்தமாக. சார், சென்னை சென்ட்ரலில் நாங்கள் பின்னாடி இருந்த T6 பெட்டியில் தான் ஏறி இடம் பிடிச்சு உட்கார்ந்துருந்தோம்னு நினைக்கிறேன். வண்டி புறப்படும் போது ரிசர்வ் பண்ணவங்க வந்துட்டதால எழுந்து முன்னால் போக வேண்டியதாக போச்சு. எத்தனை பெட்டி நடந்தோன்னு சரியாக கவனிக்கல. சீட்டு கிடைச்ச இடத்துல எல்லோரும் உட்காந்துக்கிட்டோம். அதனால் எந்த பெட்டின்னு சரியாக சொல்ல முடியலங்க சார். பேசிக்கிட்டே வந்ததில் காட்பாடி வந்துடுச்சு என்று என்னுடைய அம்மா தான் சொன்னார்கள் அவரிடம். சீட்டில் ஒரு இடத்துல உட்காராம இங்கேயும் அங்கேயுமா அலைஞ்சிக்கிட்டே இருந்தா இவங்க பையன் இறங்க போகிற நேரத்தில் ஆளை காணலை சார். அந்த பதட்டத்தில் அவசரமாக இறங்கிட்டோம். அதான் நீங்கள் கேட்ட கேள்விக்கு எங்களால் ஒரு பதிலும் சொல்ல முடியல என்று சுதா ஆண்டி என்னை சுட்டிக்காட்டி அந்த ஆளுகிட்ட போட்டு கொடுத்தாங்க என்று நான் சொல்ல வேண்டும். பெரிய வெளிகளால் அவர் எங்களை பார்த்த பார்வையில் ஏளனம், கேலி, கிண்டல் எல்லாம் இருந்தது. இப்படி கூடவா இருப்பாங்க? எனக்கு வேற வேலையே நிறைய இருக்கிறது, புறப்படுறீங்களா என்றார் வெறித்த கண்களுடன். அறையை விட்டு வெளியே வந்த மூவர் கமிட்டியுடன் நானும் உதட்டை கடித்து கொண்டே வெளியேறினேன் என்று தான் சொல்ல வேண்டும். உங்க கூட ஒரே தொல்லையா போச்சுடா, எல்லாம் உன்னால வந்தது தான் என்று என் அம்மாவும் அடக்கிய ஆத்திரங்களோடு குரலை சற்று நீட்டி என் மீது குறைப்பட்டு கொண்டாள். என்னம்மா இது என்று தயக்கத்துடன் நான் அம்மாவின் முகம் நோக்கினேன் என்று தான் சொல்ல வேண்டும். போதா குறைக்கு சுபா ஆண்டியும், ஆமா மீனா, இவன் ஒழுங்கா சீட்டில் உட்காந்துருந்தா கடைசி நேரத்தில் இப்படி ஒரு டென்ஷன் நமக்கு வந்திருக்காது. எல்லாம் எடுத்தாச்சுன்னு நிதானமாக செக் பண்ணிட்டு இறங்கி இருக்கலாம். பையும் போயிருக்காது, இந்த சங்கடமும் வந்திருக்காது, இந்நேரம் வீடு போய் சேர்ந்திருக்கலாம் என்று மேலும் என்னை போட்டு கொடுத்தார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். ஒரு கணம் அதிர்ச்சியில் மூழ்கிய நான், மன்னிக்கணும் ஆண்டி, ஒரு நிமிஷம் நில்லுங்க. இப்போ என்ன நடந்துச்சு? நான் என்ன தப்பு பண்ணினேன்? எதுக்கு என்னைய போட்டு இப்படி தாக்குறீங்க? அம்மா, நீங்களாவது சொல்லுங்கம்மா என்று அம்மாவிடம் கெஞ்சி நின்றேன் நான். அப்போது அம்மா என்ன நினைச்சாலோ என்னவோ, அம்மா என்ன நினைச்சாங்களோ, ஆமாண்டா செல்லம், நீ தான் சமத்தா ஒரு இடத்துல உட்கார மாட்டேங்கிறியே, அதான் இப்படி எல்லாம் நடக்குது. எனக்கும் அவங்க சொல்றதுல எல்லாம் சரின்னு படுது. ஸ்டேஷனுக்கு வந்து இறங்குற நேரத்தில் உன்னை காணாமல் நாங்கள் 3 பேரும் எவ்வளோ பயந்தோம் தெரியுமா என்று சொல்ல ஆரம்பித்தாள் அவள். நான் என்னம்மா செய்தேன்? எனக்கு ஆத்திரமாக வந்தது அம்மாவின் மேல். நீ பாட்டுக்கு வேடிக்கை பார்த்துக்கிட்டே எங்கன்னா போய் உட்காந்துக்கிட்டு இருந்தியானா என்னடா ஆவறது? அப்புறம் உன்னை எங்கே போய் தேடுவோம்? உங்கள் அப்பாவுக்கு நாங்கள் என்ன பதில் சொல்லுவோம் என்று பேச ஆரம்பித்தாள். இந்த பக்கமும் அந்த பக்கமுமா உன்னை தேடி தேடியே அழுத்துட்டோம் தெரியுமா? இந்த கலோபரத்தில் தான் அவங்க பை, பணம், காசு, சாபிகளோடு ட்ரெயின்லேயே போயிடுச்சு என்று சொன்னார்கள். அட ஏமா 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 இப்படி இருக்கீங்க? காட்பாடி ஸ்டேஷன் எனக்கு தெரியாதா? நான் என்ன சின்ன குழந்தையா? உங்களுக்கு முன்னால் நான் தானே கீழே இறங்கினேன். சற்று முன் சிரித்த முகத்தோடு வந்த என் விழிகள் கனத்தன. டேய் செல்லம், எப்பயாச்சும் நீ 5 நிமிஷம் ஒரு இடத்துல உட்காந்துருக்கிறியா? யோசிச்சு பாரு. ஸ்கூல் மீட்டிங்கில் கூட எல்லா ஆசிரியர்களும் உன் மேலே அதே குற்றச்சாட்டை தான் சொல்லிக்கிறாங்க. முதல்ல நீ ஒரு இடத்துல 1 மணி நேரமாவது உட்கார கற்றுக்கோ, அதுவே நிறைய பிரச்சனைக்கு தீர்வாக கூட இருக்கும் என்று அறிவுரை சொல்லி முகத்தை கடுகடுப்பாக வைத்து கொண்டார்கள் என் அம்மா. நான் மூவர் கமிட்டியை கோபத்துடன் உற்று நோக்கினேன். 2 நாளாக புடவைன்னு 3 பேரும் மொக்க போட்டா நான் எப்படிம்மா உங்க கூட அங்கே உட்கார்றது? புடவை, நகை, மாமியார் கதை, இதை விட்டால் வேறு டாப்பிக்கே நீங்கள் பேச மாட்டீங்களாமா? ட்ரெயினில் இருந்து பையை எடுக்காமல் விட்டதுக்கு உங்களுக்கு ஒரு காரணம் தேவைப்பட்டது, நான் மாட்டிக்கிட்டேன் என்று சொன்னேன். அப்படிதானம்மா என்று கேட்டேன். ஏதாவது பேச வேண்டுமே என்பதற்காக கோச்சிக்காதரா செல்லம், போன பைக்கு வழி தெரியலையா, அதான் அப்படி பேசிட்டோம் என்றாள் அம்மா. சப்ப மேட்ருமா அது என்று நான் அவளிடம் சொன்னேன். எதுடா சப்ப மேட்ரு? அந்த பையில் பணம் இருக்குடா,
என்று சொன்னேன். அதை பிடிக்கிறத விட்டுட்டு அடுத்தவங்க மேலே குறை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் மொபைல் கொஞ்சம் கொடுங்கம்மா, நான் முயற்சி பண்ணி பார்க்குறேன் என்று அம்மாளின் மொபைலை வாங்கி கொண்டேன் என்று தான் சொல்ல வேண்டும். மொபைலில் என் கையில் கொடுத்துவிட்டு ஏதாவது அதிசயம் நிகழாதா என்ற நம்பிக்கையில் மூவர் கமிட்டி என் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தார்கள். நான் மொபைலில் என் அப்பாவை அழைத்தேன். ஹலோ டாடி, திருப்பத்தூரில் வேலை செய்கிற உங்கள் நண்பர், அதான் டாடி நம்ம பக்கத்து தெருவில் இருந்து தினமும் போய் வருவார், நித்யாவோட அப்பா, அவரோட மொபைல் நம்பர் கொஞ்சம் சொல்கிறீங்களா என்று கேட்டு நித்யாவோட அப்பாவின் மொபைல் நம்பரை வாங்கி எழுதி கொண்டேன் என்று தான் சொல்ல வேண்டும். ஹலோ அங்கிள், நான் கோபி சாரோட பையன் பேசுகிறேன் என்று அவரிடம் என்னை அறிமுகம் செய்து கொண்டேன். சுருக்கமாக சென்னைக்கு போய் வந்த கதையை சொல்லி கோவை எக்ஸ்பிரஸில் ஒரு பைய எடுக்காம விட்ட கதை வரை சொல்லி முடித்தேன் நான் அவரிடம். அச்சுச்சோ என்று வருத்தப்பட்ட அவர் என்னிடம் நான் என்ன செய்யணும் என்று கேட்டார். அங்கிள், நீங்கள் பிளாட்ஃபார்மில் நடந்து போகிறத பார்த்தேன். கம்பார்ட்மெண்ட் நம்பரெல்லாம் தெரியலை. ஆனால் நாங்கள் இருந்த பெட்டியில் இருந்து இன்ஜின் பக்கமாக நடந்து போனால் 4 பெட்டிக்கு அப்புறம் ஷட்டர் போட்டு மூடி இருந்துச்சு. அதுக்கு மேலே போக முடியல. அங்கிள், கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்களேன் என்று நான் அவரிடம் சொன்னேன். அதுக்கு என்னப்பா, பார்த்துட்டா போச்சு, லைன்லேயே இரு தம்பி என்று உறுதியளித்த அவர் ரயிலுக்குள்ளேயே நடக்க தொடங்கினார். நான் மூவர் கமிட்டியை ஏறெடுத்து பார்த்தேன். சுதா ஆண்டி, சுபா ஆண்டி, என்னுடைய அம்மா அடங்கிய மூவர் கமிட்டி அடுத்த தீபாவளிக்கு துணி வாங்க சென்னைக்கு செல்லக்கூடாது என்ற தீவிர முடிவோடு சாந்தமாக நின்று கொண்டிருந்தார்கள் என்று நான் சொல்ல வேண்டும். தோசை, மசால் தோசை என்ற வியாபாரியின் குரலை தொடர்ந்து அங்கிள் நடந்து கொண்டிருப்பதை என்னால் உணர முடிந்தது. நீங்கள் டிராவல் பண்ணது அநேகமாக T20 பெட்டியாக இருக்கலாம்னு நினைக்கிறேன் என்று சொன்னார் அங்கிள் என்னிடம். இருக்கலாம் அங்கிள், அங்கே 6வது வரிசைன்னு நினைக்கிறேன், விண்டோ சீட். ஒரு அண்ணா ஐபாட்டில் பாட்டு கேட்டுக்கிட்டே இருக்காங்களா பாருங்க என்று சொன்னேன். ஆமாம் தம்பி, ஒரு பையன் பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் என்று அவரும் சொன்னார். எஸ் அங்கிள், அந்த அண்ணனுக்கு எதிரில் தான் அம்மா உட்கார்ந்துக்கிட்டு வந்தாங்க என்று சொன்னேன் மகிழ்ச்சியோடு அவரிடம். எதிர் சீட்டில் ஒரு லேடிஸ் பேக் இருக்கு தம்பி. அவருடைய குரலிலும் சந்தோஷம் தெரிந்தது என்று நான் சொல்ல வேண்டும். என்ன கலர் பேக் என்று நான் அம்மாவை நோக்கி வினாவினேன். அம்மாவும் அதற்கு பிரவுன் கலர் என்ற பதிலை ஒரே நேரத்தில் செல்போனிலும் சுதா ஆண்டியிடமிருந்தும் ஒலித்தது. நான் புன்னகையுடன் அம்மாவின் முகம் பார்த்தேன். கண்ணீர் துளி ஒன்று வியர்த்திருந்த அம்மாவின் கன்னத்தின் வழியாக இறங்கி கொண்டிருந்தது என்று தான் சொல்ல வேண்டும் என்றார்.